என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் சத்துருவாக நினைக்கப்பட்டு குழியிலே தூக்கி தள்ளப்படுகிறான். அவனை எடுத்து அந்நிய ஜனங்களிடத்தில் விற்று போடுகிறார்கள். விதமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவனை உயர்த்தினார். அந்த தேசத்தில் மிக உயர்ந்த நிலைமையில் கொண்டு போய் நிறுத்தினார். அவருடைய யாரெல்லாம் அவனை சத்துருக்களாய் நினைத்தார்களோ அவனுடைய சொந்த சகோதரர்களையும் அவனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவனுடைய தலையை, யோசேப்புடைய தலையை அவர்கள் மத்தியில் உயர்த்தி வைத்த தேவன் அவர். அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நீங்கள் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு நிற்கிறீர்களோ, யாருக்கு முன்பதாக தாழ்ந்து போய் கிடக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை யாரெல்லாம் சத்துருக்களாய் நினைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்தி உங்களை கனப்படுத்துவேன் என்று இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்படி ஜெபியுங்கள். இயேசுவே என்னோடு கூட இரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். ஆனால் எல்லா சத்துருக்கள் மத்தியிலும் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் மத்தியிலெல்லாம் உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருப்பார். ஜெபிப்போமா? நல்ல இயேசுவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த இடத்துல தாழ்ந்து போயிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும். அவர்களை உயர்த்தும்படியான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். நீர் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளில் இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். தாழ்த்தப்பட்ட இடத்துல பிள்ளைகள் உயர்த்தப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட காரியம் இந்த நாளில் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என் தலையை உயர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆமென்.